தமிழ்நாட்டில் தற்போதுள்ள பரபரப்பான சூழ்நிலையில் நாளை காலை டெல்லி செல்லவிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செல்லவிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ். தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி செல்லவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்ன காரணத்திற்காக அவர் இந்த பயணத்தை மேற்கொள்ள உள்ளார்? இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரவீனா. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக அனைத்து கட்சிகளும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது கடந்த வாரங்கள் முதலாகவே விறுவிறுப்பாக நடைபெற்று இருக்கிறது. குறிப்பாக இந்த நிலையில் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறி தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய நிலையில் நாளை காலை டெல்லி செல்கிறார் அண்ணாமலை. தற்போது அங்கே சந்தித்து தமிழகத்தின் மாற்றுக் கட்சியின் முன்னாள் நிர்வாகிகள் பாஜகவில் இணைக்கக்கூடிய நிகழ்வு இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்களான கந்தசாமி மற்றும் வடிவேல் ஆகியோர் கட்சியில் இணைய உள்ளனர். டெல்லியில் அமித்ஷா மற்றும் ராஜ்நாத் சிங் ஆகியோரை அண்ணாமலை சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக வருகின்ற 11ஆம் தேதி சென்னை வரக்கூடிய அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அதே போல பாஜகவுடனான கூட்டணி கட்சிகளை முழுமையான விவரங்கள் என்பதும் அமித்ஷா வந்தவுடன் கொடுப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் வருகின்ற அண்ணாமலையின் பாத யாத்திரை என்பது 25ஆம் தேதி நிறைவடையக்கூடிய நிலையில் திருப்பூருக்கு மோடி அவர்களும் வருகை தர இருக்கிறார். தொடர்ச்சியாக தேசிய பாஜக தலைவர்கள் தமிழகத்திற்கு வருகை தரக்கூடிய நிலையில் இந்த கூட்டணி இழுபறி என்பதும் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்றைய காலைய தினம் கூட பாமக 11 தொகுதிகளை கேட்டிருந்த நிலையில் 6 தொகுதிகளை மட்டுமே கொடுப்பதாகவும் பாஜக முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக இந்த கூட்டணி குறித்தான முடிவுகள் என்பது தேசிய பாஜகவிடம் அனுமதி பெற்றுதான் பாஜக என்பது தமிழக பாஜக முடிவெடுக்கக்கூடிய சூழல் என்பது தொடர்ச்சியாக எட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாளை அண்ணாமலை அவர்கள் நடைப்பயணத்திலிருந்து டெல்லி செல்கிறார். அங்கே மோடி அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் என்பதும் கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரை சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரவீனா, தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.